நான் சொல்ற மாதிரி மட்டும் பெப்பர் சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல் டேஸ்டா இருக்கும். ஒரு சூப்பரான மசாலா அரைச்சு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா சாதம் கண்டிப்பா உள்ள இறங்கும். இந்த கிரேவி சாதத்துக்கு மட்டும் இல்ல, பிரியாணி, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? ஒரு கடாயில 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், சோம்பு, 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 5 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி ஆப்ஷனல்லாம் வேணாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு அரைச்சு வச்சுக்கோங்க. அதே கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. இதுல நீங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணீங்கனாலும் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டைம்ல க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கன், 2 டேபிள் ஸ்பூன் திக்கான தயிரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்ல தண்ணி சேர்க்கவே கூடாது. சிக்கன்ல இருந்து நல்லா தண்ணி